அன்பானவர்களே, இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, சொத்துல நான் கிரையம் பண்ணி கொடுத்துட்டேன், அந்த கிரையத்தை ரத்து பண்ண முடியுமா அப்படின்னு. கிரையத்தை ரத்து பண்ண முடியுமானா அதுக்கு லிமிடேஷன் 3 இயர்ஸ்பாங்க. அதுக்கு மேல போனா ரத்து செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேஸ பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன்னா, இங்க கீழே நான் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வழக்குல பொறுத்தவரை அவர் 17 ஆண்டுகள் ஆயிருச்சு. அவர் தன்னுடைய லோக்கல் இருக்கக்கூடிய கோர்ட்ல அவர் என்ன பண்றாருன்னா போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி என்னுடைய சொத்தை நான் கிரையம் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஆள், இவங்க இன்னும் இது அது என்னன்னா செல்லுமா செல்லுபடியாகாதா, அதை எனக்கு திரும்ப நான் கிடைக்கணும், எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடிய சமயத்துல அந்த சொத்துடைய விஷயத்துல பொறுத்த பண்றாங்க. ட்ரையல் கோர்ட் பொறுத்தவரை அவங்க நல்லா பாக்குறாங்க, இவருக்கு 5 நாள் முதல்ல இருந்து 3 இயர்ஸ்குள்ள இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இந்த லிமிடேஷன் 3 இயர்ஸ்ங்கிறது நான் அந்த கால தாமதம் அப்படிங்கிறது போகும்போது அதுக்கு வேலிட் இல்லாம போயிடும். ஆனா அவர் எப்ப இருந்து அவருக்கு தெரியுதோ அப்ப இருந்தா என்ன ஆகும், அந்த லிமிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி அவருக்கு லேட் ஆதான் தெரியுது. அதனால அவர் என்ன ஆகும், இந்த கேஸ்ல பொறுத்தவரை லிமிடேஷன்ங்கிறது வராது அப்படின்னு பிறகு பிரதிவாதி என்ன பண்றாங்கன்னா குஜராத் ஹைகோர்ட்ல என்ன பண்றாங்க, போய் இந்த விஷயத்த அப்பீல் போறாங்க. அப்ப குஜராத் ஹைகோர்ட்ல இந்த இதுல பொறுத்தவரை அப்பீல் போனப்ப அந்த குஜராத் ஹைகோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, இது லிமிடேஷனுக்கு வராது, அதனால இதை எடுத்துக்கொள்ளப்படாது என்ன பண்றாங்க, இதை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம தரப்பால் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு அடுத்து அப்பீல் போகக்கூடிய சமயத்துல சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்றாங்க, இன்னும் மேற்கொண்டு ரெண்டு கேஸ இப்ப காட்டுற மாதிரி அந்த 2 கேஸ காட்டி அதை மேற்கோள் இதெல்லாம் விஷயம்லாம் சொல்லி, அதே போல் ஒரு மனிதருக்கு பொறுத்தவரை எப்ப அவருக்கு தெரியுதோ தன்னுடைய சொத்து கிரையமாகப்பட்டது அப்படிங்கிறது தெரியுதோ அதுல இருந்து 3 ஆண்டு காலத்துக்குள்ள அவர் போல போகும்போது லிமிடேஷனா கருதப்படாது அப்படிங்கிற மாதிரியும் ட்ரையல் கோர்ட் கொடுத்ததுதான் சரி. குஜராத் ஹைகோர்ட் கொடுத்திருக்கிறது என்ன சொல்றது, அது டிஸ்மிசபிள் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட் மேற்கொண்டு இந்த வழக்கை விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டு அவங்க உத்தரவிடப்படக்கூடியதா இருக்கின்றது. இது எதுக்காக சொல்றேன்னா, கிரைய சொத்து இது இத்தனை நாளாச்சு எனக்கு இப்பதான் தெரியும் இது என்னோட சொத்துன்னு சொல்லிட்டு இந்த சொத்துல பொறுத்த நான் வழக்கு தொடர இதுல வெற்றி பெற முடியுமா, இதுக்கு வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல நீங்க தாராளமா வழக்கு தொடரலாம். லிமிடேஷன் 3 இயர்ஸ் கால தாமதங்கிறது உங்களுக்கு எப்ப தெரியுதோ அதுல இருந்து தான் கணக்கிடப்படக்கூடியதா இருக்கும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம்.